இது என்ன கொடுமை? அல்லாஹ் பாசத்தை காட்டினதுக்கான பரிகாரமா? இங்கே பாருங்க, தடவி தான் கொடுத்தேன். மோந்து பார்த்தாரு, அவருக்கு பிடிச்சி போச்சு. காலில் வந்து பின்னிகிட்டு இருக்காரு. வா போகலாம், வா கம் வாங்க. நீ வரியா வாக்கிங்க? அப்போ முன்னாடி போ. வாங்க, நான் போகிறேன், வாங்க. கமான், காலில் வந்து பின்னாத, வா. நான் 2 கிலோமீட்டர் நடப்பேன். என் கூடயா வரப்போகிறா? ஒன்று தான், என் கூடயா வரப்போகிறா? கை கொடு, ஷேக்கின் பண்ணு. இங்கே பாருங்களா, தடவி கொடுக்கணுமா அவரை? சரி, படுத்துக்கோ. இது என்னடா கொடுமை? பாசக்கார பிள்ளை ஆகிட்டான் திடீர்னு. ஏற்கனவே ஒன்று வீட்டில் கிடக்குது ஒரு குட்டி. அம்முக்குட்டியா, போய் எலி பிடிச்சி சாப்பிடுங்க, போங்க. நான் வேகமாக போகணும். நீ பின்னாடியே வந்தேன்னா நான் என்ன செய்வேன்? டேய், என்னடா இங்கே பாடுறா. ஆஹா, அடப்பாவி, உடனே பழவிட்டானே. வீட்டு பூனைன்னு நினைக்கிறேன். தடவி கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. வாயில்லா ஜீவன் கூட பாசத்தை காட்டுதியா? கல்யாணம் பண்ணி 15 வருஷமாக சோறு போடுறோம். என்னமோ கோவத்தில் அடிச்சு விட்டோன்னு உடனே கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. சரி, ரைட்டு, என்ன செய்ய? மனிதன் நன்றி கெட்டவன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்ல. ஆனால் மிருகங்கள் அல்லாஹ் சொல்கிறதில்ல. நன்றி உள்ள ஜீவன் எது அப்படின்ட்டு நம்ம ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு முறை அதை போடுவோம். எல்லோரும் சொல்லுவாங்க நன்றி உள்ள நாய் அப்படின்ட்டு. நன்றி உள்ளது நாய் கிடையாது, நல்லா விளங்கிக்கணும். அல்லாஹ் சொல்வது எதை, அது குறித்து இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறப்பான ஒரு வீடியோ நம்ம பதிவு செய்வோம். இன்ஷா அல்லாஹ். புகாம்ஸ், இங்கே மியான்னா கத்துறதை நிறுத்திட்டே போய் எலியை பிடிப்போ. நான் வேகமாக போகணும். இங்கேருந்து 2 கிலோமீட்ரு வந்து வேணால் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். ஓகே, கை கொடு, ஷேக்கன் பண்ணு, கை கொடு, ஷேக்கன், கை கொடு, ஷேக்கன் பண்ணா, கை கொடுறா, கை நான் எடுத்து கொடுக்குறேன்டா. இங்கே வரா. ஓ, உனக்கு கை கொடுத்து பழக்கலையா? கமான், பா. சரி, நான் போயிட்டு வரேன், பாய். சரி, வாங்க, தூக்கிட்டு போகிறேன். சரி, நம்ம சுல்தான் நான் உன்னை கொண்டு போய் விட்டுறேன். அங்கே ஒருத்தன் இருக்கா, அவள் பொட்டை, நீ வந்து கெடா. அதனால் அவங்க 2 பேரையும் கரெக்ட் பண்ணி. எங்கே போகிற? ஓ, அங்கே கொண்டு போய் விட்றேன்னு ஒன்று புரிஞ்சு போச்சு சொல்கிறது. ஓடுற? உன்னை விட அவன் புசுன்னு இருக்கா. நீ கெடாவா பொட்டையா? நீ கெடா பூனை தானே? அது பொட்டை பூனை, உன் ஜாதி தான். ஆனால் உன்னோட புசுன்ற அழகாக இருக்கும் அது. ஓகே சொன்னா கொண்டு போய் விட்றேன், என்ஜாய் பண்ணிக்கோ. ஆமாம், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். ஏண்டி, வாங்க இங்கே வா, இங்கே வா. மாஷா அல்லாஹ், எதிர்பார்க்கவே இல்லையே இவரை. வாங்க, காம்ஸ் வா. மாஷா அல்லாஹ். சுல்தான் அண்ணா, தூக்கிட்டு வரேன். நீங்கள் வச்சுருக்கீங்களா, அவளோட இவனை கரெக்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா?